கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசத்தின் கடைசி 3 நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த 29, 30, 31 அழகாக மாசத்தின் கடைசி 3 நாட்கள் அழகாக வாரத்தின் கடைசி நாட்கள் அமைந்து வந்திருக்கிறது. மிகுந்த பாக்கியம். இந்த 3 நாளும் ஒருவேளை மார்னிங்கோ அல்லது ஆஃப்டர்நூனோ அல்லது நைட்டோ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசம் பெற்ற நன்மைக்காகவும் பிறகு ஒரு மாசத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபித்து கற்றுக்கொள்ள ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரம். ஊழியத்துல 94ஆம் வருஷம் வந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்ரி மந்த் கடைசி 3 நாட்கள் மாசத்தின் கடைசி வாரம், அதுவும் கடைசி இப்படிப்பட்ட வெள்ளி சனி ஞாயிறு அல்லது வியாழன் வெள்ளி சனி அழகாக நான் பிரிச்சு எடுத்துப்பேன். என் வாழ்க்கை அப்படியே பழக்கம். அது எனக்கு இது வரைக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கிறது. புது மாசத்துக்கு ஆயத்தம் பண்ணுவேன், புது மாசத்துக்கு ஊழியத்துல திட்டம் பண்ணுவேன், புது மாசம் குடும்பத்துக்கு நான் திட்டம் பண்ணுவேன். கதை அழகாக இதை பேசுவ பிரயோஜனம் வசனம் தான் சொல்லுது. யோவேல் 1:14 பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். வசனம் சொல்லுது. 2:15 பாருங்க, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 3 நாளும் பிரத்யேக பிரித்தெடுத்து உபவாசம் இருங்க. இன்னொரு காரியம் காட்ட விரும்புறேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. 1ஆம் அதிகாரத்துல உபவாசம் சொல்லப்பட்டிருக்குது, 2ஆம் உபவாசம் சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரத்துல யுத்தம் கலந்து பட்டயம், அங்கே வில்லு, அறிவாளை ஈட்டிகளா அடிங்க, மண்ணோட்டிய பட்டயமா அடிங்கன்னு வார்த்தை வந்துட்டு அங்க ஏன் யோசபாத்தை மென்ஷன் பண்றாரு? யோவேல் 3ஆவது கர்த்தர் யோசபாத்தை மென்ஷன் பண்றாரு. யோசபாத்தை மென்ஷன் பண்றாரு. யோசபாத்தை இங்க பாருங்க, யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயந்திருக்க அங்கே நான் வீற்றிருப்பேன். யோசபாத்தின் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம் எல்லாம் தெரியும் சம்பவம். 2:20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துக்கு எதிராக அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர் சேர்ந்து வரும் பொழுது அங்கே அவன் உபவாசம் கூறுவிக்கிறான். அது விளைவு என்ன? கர்த்தரை எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து மேற்ற முடிச்சுட்டு போயிட்டாரு, ஜெயத்தை சுதந்திரித்தான். உங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வந்திருக்கு இல்லவா? உபவாசம் இருங்க. யோசபாத் அவன் மட்டும் உபவாசம் இல்ல, குடும்பமும் உபவாசம் இருந்தான். முழு யூதாவையும் உபவாசம் இருக்க வச்சான். முழு யூதாவையும் சபைக்கு கூடி வர வச்சான். சிறுவர் முதற்கொண்டு, முதியோர் முதற்கொண்டு, கிழவர் முதற்கொண்டு, கன்னியர் முதற்கொண்டு, ஆமா எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உபவாசம் செய்தான். அதனை விளைவு யுத்தம் உண்டுல யோசபாத்தை யுத்தம் கர்த்தர் பொறுப்பெடுத்தார். கர்த்தர் தன் மேல் போட்டுக் கொண்டார். மோவாபியரையும் அம்மோனியரையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தர் தீர்த்து வைத்தார். தேவஜனமே, உபவாசம் நீங்க செய்ய முடியாத கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்கு தகுதிப்படுத்துவார், பரிசுத்தமாக்குவார், சுத்திகரிப்பார், வல்லமே மாத்துவார், எதிரை வீழ்த்துவார். 3 நாள் உபவாசம் இருங்க. உங்க காரியத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஜெயம் தருவார். ஜெபம் இல்லாம பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த உபவாசம் நியமியுங்க. 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் பரிசுத்த உபவாசம் நியமியுங்க. 3ஆம் அதிகாரத்துல யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. யோசப் பள்ளத்தாக்கு உபவாசம் கூறுவித்தான். அங்கதான் கர்த்தர் யுத்தம் பண்றீங்க. யோசப் ஒரு வேலை இல்லை, கர்த்தரை பார்த்து கொண்டீங்க. தகப்பனே, அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க இடைப்படுங்கப்பா. உபவாசம் இருக்கட்டும், தங்களை தாழ்த்தட்டும், பாத்திர 3 விழுந்து கிடக்கட்டும், புது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும், புதிய வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய உத்வேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உற்சாகமான ஆய்வு பெற்றுக்கொள்ளட்டும். இந்த 3 நாட்களும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க ஆயத்தமாகட்டும். அடுத்த மாசத்துக்கு ஆயத்தமாகட்டும். அடுத்த மாசம் தேவ திட்டத்துக்கு ஆயத்தமாகட்டும். அடுத்த மாசம் தேவ திட்டத்துக்கு ஆயத்தமாகட்டும். பிரத்யேக பிரித்தெடுத்து காத்திருக்க கிருபை தாங்கப்பா. அது நிமித்தம் தேவ சித்தத்துல இருப்போம், தடம் புரள மாட்டோம், கால் தவறாது, கால் தள்ளாடாது, விலகி போக மாட்டோம். இவ்வளவு பிளஸிங் இருக்கு உபவாசத்துல. ஒப்பு எடுக்கிறாங்க, பொறுப்பு எடுக்கிறாங்க, பலம் தாங்க, ஃபாலோ பண்ணட்டும். அது நிமித்தம் வர பெரிய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, உயர்வை, கனத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். சத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. Amen. God bless you. Praise God.